மெத்தனிய போதைப்பொருள் விவகாரம் பிஎல் மெனம்பேரிக்கு நீதிமன்றின் அதிரடி உத்தரவு. மாகாண சபைக்குளம் தேசிய மக்கள் சக்திக்கு சுனில் வட்டக்கல நம்பிக்கை. அரசுக்கு எதிரான புதிய கூட்டணி மலையக கட்சிகள் கைவிரிப்பு. தமிழீழத்தை உருவாக்குவதே ஐநாவின் நோக்கம் முன்னாள் கடற்படை அதிகாரியின் பகிரங்க குற்றச்சாட்டு. பிரதமர் ஹரணி தாக்கல் செய்த அவதூறு வழக்கு. பெண்களுக்கு இலங்கையில் பெரும் நிவாரணம் அமைக்கப்பட்டுள்ள தனி ஆணைக்குழு. இஸ்ரேலின் கொடூர தாக்குதல் காசாவில் 46 குழந்தைகள் உட்பட 104 பேர் பலி. மாகாண சபை தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தி வெல்லும் என பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், நாடாளுமன்றத்தில் சலுகைகள் கிடைக்காததால் எதிரணி எம்பிக்கள் சிலர் பதவி துறந்துவிட்டு முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு முற்படுகின்றனர். இது அவர்களுக்குள்ள உரிமை, அதை நாம் சவாலுக்குட்படுத்தவில்லை. எதிரணிகள் ஒன்று சேர்ந்து போட்டியிட்டால் கூட எமக்கு சவால் இல்லை. 9 சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரதமர் ஹரணி அமரசூரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸத நாயகவுக்கு எதிராக தாக்கல் செய்த அவதூறு வழக்கு டிசம்பர் 2ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கொழும்பு மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். 2024 ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தின் கீழ் தலதா பெரகரா நிறுத்தப்படும் என்று அத்தநாயக்க தெரிவித்த கருத்துக்கு 100 மில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரிக்கை இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு திசத நாயக்க மற்றும் ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளன. இதுகுறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர், எங்கள் அரசாங்கம் நேர்மையற்றது என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்தும் கூறி வருகின்றது. நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடமாகின்றது. உண்மையில் யார் பொய்களை பரப்புகின்றார்கள்? தலதா பெரகரா நிறுத்தப்படும் என்ற தவறான பரப்புரை காரணமாக இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அந்த கருத்து பொய்யானது என்பதை நாங்கள் ஏற்கனவே நிரூபித்துள்ளோம். பெரகரா வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளது. நிரூபிக்க எதுவும் இல்லை என்று கூறியுள்ளார். இன்று பிரதிவாதிகள் தங்கள் பதில்களை தாக்கல் செய்த போதிலும் அவர்கள் உண்மையான கேள்விக்கு பதிலளிக்கவில்லை. திஸ்ஸதநாயக்கவின் பதில் பிரச்சினைகளை தவிர்ப்பதாக தெரிகின்றது என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். நுகேகொடையில் எதிர்வரும் 21ஆம் தேதி எதிர்க்கட்சிகளால் முன்னெடுக்கப்பட உள்ள அரசு எதிர்ப்பு கூட்டத்தில் மலையக கட்சிகள் பங்கெடுக்காதென நம்பகரமான வட்டாரங்களிலிருந்து அறிய முடிகின்றது. அரசின் ஊழல், தவறான நிர்வாகம் மற்றும் ஜனநாயக விரோத நடைமுறைகளுக்கு எதிராகவே நவம்பர் 21ஆம் தேதி இந்த கூட்டம் நடாத்தப்படுகின்றது என எதிரணிகள் அறிவித்துள்ளன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, பிவுத்துருகெல உறுமய, மக்கள் ஐக்கிய முன்னணி மற்றும் ஸ்ரீலங்கா மகாஜன கட்சியின் பென இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. எனினும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இதில் பங்கேற்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே மலையகத்தின் இரு பிரதான கட்சிகளான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், தமிழ் முற்போக்கு கூட்டணி என்பன இக்கூட்டத்தில் பங்கேற்காது என தெரிய வருகின்றது. புதிய எதிர்க்கட்சி கூட்டணி தொடர்பில் அறிவிப்பு விடுப்பதற்காக கொழும்பில் நடந்த ஊடக சந்திப்பிலும் மேற்படி கட்சிகள் பங்கேற்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மெத்தனியவின் தலாவ பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட கிறிஸ்டல் மெத்தபெட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பிஎல் மெனம்பேரியை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்க லஸ்முல்ல நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி குறித்த சந்தேக நபரை நவம்பர் 12ஆம் தேதி வரை தொடர்ந்தும் காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தொலைதூர நீதித்துறை நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக ஸ்கைப் வழியாக நீதிபதி மெல்ஷா கொடிதுவக்கு முன் நேற்று வழக்கு விசாரணைக்கு வந்துள்ளது. மெனம்பேரிக்கு கூடுதலாக சம்பத் மெனம்பேரிக்கு தங்குமிடம் வழங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் தற்பொழுது காவலில் உள்ள சரித் மதுசங்கவை நவம்பர் 12ஆம் தேதி வரை மேலும் காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கின் 2வது சந்தேக நபரான சம்பத் மெனம்பேரி தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு தற்போது மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவால் விசாரிக்கப்பட்டு வருகின்றார். அவரது வழக்கு டிசம்பர் 19ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வர உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்க்க மகளிர் ஆணைக்குழு ஒன்றை அமைப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த ஆணைக்குழுவிற்கு ஏற்கனவே 7 உறுப்பினர்கள் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு 34ஆம் பெண்கள் அதிகாரமளிப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களின்படி இந்த உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த மகளிர் ஆணைக்குழுவின் மூலம் அரசு மற்றும் தனியார் திணைக்கள பணியிடங்களில் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், துன்புறுத்தல்கள் மற்றும் அநீதிகள் குறித்து முறைப்பாடு அளிக்க முடியும். இது பெண்கள் தொடர்பான நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விசாரிப்பதற்கு தேவையான வழிமுறைகளையும் வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மீண்டும் இனப்பிரச்சினை ஏற்படாமல் இருப்பதற்கு அரசமைப்பின் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி தமிழீழத்தை உருவாக்குவதே ஐக்கிய நாடுகள் சபையின் நோக்கமாகும் என ஓய்வு பெற்ற கடற்படை அதிகாரி ரியர் அட்மிரல் DKP தசநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், இம்முறை இடம்பெற்ற ஐநா கூட்டத்தொடரில் அதிக மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்ற நாடுகளின் பட்டியலில் இலங்கை 2வது இடத்தில் இருக்கின்றது என்று மனித உரிமைகள் ஆணையாளர் தெரிவித்திருந்தார். எவ்வாறு இருப்பினும் அவரது உரையை வெளிவிவகார அமைச்சர் முற்றாக நிராகரித்தமை மகிழ்ச்சி அளிக்கின்றது. ஆனால் அதன் பின்னரான அரசின் நிலைப்பாடுகளை அவதானிக்கும் போது இது தொடர்பில் இரு தரப்புக்கும் இடையில் ஏதேனும் தொடர்புகள் காணப்படுகின்றதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வலியுறுத்துவதை போன்று ரோம் பிரகடனம் கைச்சாத்திடப்பட்டால் அது ஒட்டுமொத்த பாதுகாப்பு படைகளையும் காட்டிக் கொடுப்பதற்கு சமமாகும். பிரிவினைவாதிகளின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இன்னும் 2 மைல்கற்கள் மாத்திரமே கடக்க வேண்டியுள்ளது. அதற்கான 2 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டால் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தக்கூடிய எல்லை வரை செல்ல முடியும். அவ்வாறானதொரு நிலைமை ஏற்பட்டால் நாட்டின் தேசிய பாதுகாப்பு பலவீனமடையும். வெளியக பொறிமுறைகளை ஏற்கப் போவதில்லை என இந்த அரசு கூறினாலும் சர்வதேச அழுத்தங்களை எம்மால் தவிர்க்க முடியாது. உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு அமைக்கப்பட்டாலும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது. எனவே மீண்டும் இனப்பிரச்சினை ஏற்படுவதை தடுப்பதற்கு 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி தமிழீழத்தை உருவாக்குவதே ஐநாவின் நோக்கமாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். போர் நிறுத்தத்தை மீறி காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 46 குழந்தைகள் உட்பட 104 பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் ஹமாஸ் கிளர்ச்சிப்படை மற்றும் இஸ்ரேல் இடையில் கடந்த அக்டோபர் 10ஆம் தேதி போர் நிறுத்தம் கொண்டுவரப்பட்டது. இருப்பினும் ஹமாஸ் படைகள் போர் நிறுத்தத்தை மீறியதாக தெரிவித்து இஸ்ரேல் படைகள் காசா மீதான தாக்குதலை தொடர்ந்தும் நடத்தி வந்தன. இதையடுத்து ராஃபா பகுதியில் நேற்று நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் இஸ்ரேல் ராணுவ வீரர் ஒருவர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் காசா மீது தாக்குதலை அதிகரிக்க இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் காசா மீது நேற்றிரவு முதல் இன்று அதிகாலை வரை இஸ்ரேல் ராணுவம் பயங்கர தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல்களில் 46 குழந்தைகள் உட்பட 104 பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். அத்தோடு 253 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் போர் நிறுத்தத்தை மீறியதாக கூறப்படும் இஸ்ரேலின் குற்றச்சாட்டுகளை ஹமாஸ் படை மறுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.